அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ பவுன்ஸ் ஆகிறப்போ தன்னோட லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா நம்பரையும் கால் பண்ணி 10,000 இருக்குமா 5,000 இருக்குமான்னு மனசு வெடித்து கேட்டிருக்கீங்களா? ஸ்கூலில் எல்லாரும் ஃபீஸ் கட்டியாச்சு, நான் மட்டும்தான்ப்பா கட்டலை அப்படின்னு சொல்கிற மகனை மனசு வலித்து பார்த்துருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நெருக்கமானவங்களை அட்மிட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும், 2 நாளில் பணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமும் எப்படி புரட்ட போகிறோம்னு அழுதுகிட்டே மனசு வலித்து வெளியில் வந்திருக்கீங்களா? காலையிலேருந்து சாப்பிட காசு இல்லாமல் வெறும் 2 டீ குடிச்சிட்டு வயிற்றை பிசைஞ்சிட்டு பீச் பக்கம் அந்த மணலில் உட்காந்து கடலை வெறிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஓடி ஓடி உழைச்சிட்டு முகமெல்லாம் வெளிரி வேர்வை படிஞ்சு முதுகில் அழுக்கு பிஞ்சு போன பேக் மாட்டிட்டு பஸ்லையோ ட்ரெயின்லேயோ கம்பியை பிடிச்சி நின்றுக்கிட்டே வந்திருக்கீங்களா? மாதம் பிறந்து 10 நாளில் சம்பளம் எல்லாம் காலியாகி இன்னும் 20 நாள் என்ன செய்ய போகிறோன்னு கையை பிசைஞ்சு ராத்திரி தூக்கம் இல்லாமல் ஹாலில் போன மாதிரி குறுக்க மறுக்கா நடந்திருக்கீங்களா? இதை எதுவுமே பார்க்காதவன் தான் பணம் மட்டும் எந்த நிம்மதியும் தராது, அதுக்கு மேலே எவ்வளவோ இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. பணம் தர்ற அந்த நிம்மதியை, அந்த தைரியத்தை எதுவும் தராதுன்னு மேலே சொல்லியிருக்கிற கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்தவங்க வலித்தவங்க உணர்ந்திருப்பாங்க. இது நான் முகநூலில் வாசித்த சில வரிகள். பல நேரம் நானே விவாதம் பண்ணியிருக்கேங்க நிறையா பேத்துக்கிட்ட. பணம் முக்கியம் இல்லை, பணம் வாழ்க்கை இல்லை அப்படின்லாம். ஆனால் இதை படித்ததுக்கப்புறமும் பணமும் வாழ்க்கை தான்னு தோணுது இல்லைங்களா? சரிங்களா, நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.